ஹாய் buddies. இன்னைக்கு ஷின்சான்ல இருக்கிற ஒரு சூப்பரான எபிசோடு தான் பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஷின்சானோட ஃபேனா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஷின்சானை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம தலைவர் ஷின்சான் கையில ஒரு சாக்கோபி டப்பா வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப ரோட்ல ஒருத்தர் பெட்ஷீட்டை மாட்டிட்டு மயங்கி விழுந்து கிடக்குறாரு. என்ன அங்கிள் காலையிலேவான்னு ஷின்சான் கேக்குறான். அதுக்கு அவரும் தம்பி என்னால சுத்தமா முடியல, எனக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுப்பான்னு சொல்றாரு. நம்ம ஷின்சானுக்கும் சாக்கோபியை கொடுக்க மனசு இல்ல, ஆனாலும் அவரை பார்க்க பாவமா இருந்ததால அவனோட சாக்கோபியை கொடுக்குறான். அவர் சாக்கோபியை வாங்கினோடனே அப்படியே பிரிச்சு மொத்தமா வாயில கொட்டிக்கிறாரு. அதை பார்த்து ஷின்சான் ஷாக் ஆகி, அட அங்கிள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு எனக்கு ஒண்ணு கூட விட்டு வைக்காம இப்படி மொத்தமா காலி பண்ணிட்டீங்களேன்னு புலம்புறான். அப்ப அவரும் எழுந்துச்சு நின்று, எனக்கு இப்பதான் பழைய சக்தி கிடைச்சிருக்கு, இதுக்கு கிஃப்டா நான் உனக்கு என்னோட பெட்ஷீட்டை கொடுக்குறேன், இதை வச்சுட்டு ஜாலியா இரு தம்பின்னு பெட்ஷீட்டை இவன் தலையில கட்டிடுறாரு. நம்ம ஷின்சானும் ஜாலி, அதுவும் இந்த பழைய பெட்ஷீட்டை வச்சுட்டு உங்களுக்கு சாக்கோபி கொடுத்த பாவத்துக்கு இந்த பெட்ஷீட்டை வர நான் இப்ப வீட்டுக்கு தூக்கிட்டு போகணுமா? காலையில எழுந்தோடனே சீரோ முகத்துல முழிக்கும் போதே சூதாரிச்சு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு 2 ரெக்க முளைக்குது. என்னடான்னு பார்த்தா அவர் ஒரு ஏஞ்சல் போல. அவரு இந்த பெட்ஷீட்டோட பேர் கீரு, இது உனக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும், போக போக உனக்கே புரியும்னு அப்படியே பறந்து போயிடுறாரு. நம்ம ஷின்சானும் பெட்ஷீட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து மிட்சி கிட்ட காட்டுறான். அவங்களும் இதை யார் உங்ககிட்ட கொடுத்தான்னு விசாரிச்சுட்டு பார்க்க நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஷின்சான் அந்த கீரு பெட்ஷீட்டையே போத்திட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு மிட் நைட்ல அந்த பெட்ஷீட்டுக்கு உயிர் வந்து கண்ணெல்லாம் முளைச்சு நம்ம ஷின்சானை எழுப்புது. அப்ப ஷின்சான், அட யாருப்பா அது தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்புறது, நனோகா அக்கா வர கனவுல வந்தாங்கன்னு கண்ணை திறந்து பாக்குறான். பார்த்தா அந்த பெட்ஷீட் எழுந்து நின்றுகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ஷின்சானுக்கு கல்லு விட்டுருது. ஆனா அந்த பெட்ஷீட் ஷின்சானை பார்த்து ஒரு கியூட் ஸ்மைல் பண்ணுது. நம்ம ஷின்சானை கை கொடுன்னு சொன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணுது. அப்புறம் சுருண்டுக்கோன்னு சொன்னா அதுவும் ஷீரோ மாதிரியே சுருண்டுக்குது. ஷின்சான் அதை பார்த்துட்டு, அட நம்ம ஷீரோ மாதிரி நீயும் வேற லெவல்ல வித்த காட்டுறியேன்னு கை தட்டுறான். அப்ப ஹீமாவாரியே எழுந்து இதெல்லாம் பார்த்துடுறா. அதை பார்த்த ஷின்சானும், அடியே ஹீமாவாரி இந்த விஷயம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே யார்கிட்டயே சொல்லிடாதன்னு சொல்றான். அப்புறம் ஹீமாவாரியும் பெட்ஷீட் மேல ஏறிக்கிறா. அப்ப அந்த பெட்ஷீட்டை பார்த்தா காத்துல பறக்க ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் நம்ம மிட்சியை பார்த்தா ஹாரி இன்னும் வராததால ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஷின்சானும் ஹீமாவாரியும் அப்படியே அந்த பெட்ஷீட்லயே பறந்து வந்து மிட்சியை பாக்குறாங்க. என்னமா இன்னும் தூக்கம் வரலையான்னு ஷின்சான் கேக்குறான். அப்ப மிட்சியும் என்ன இதெல்லாம் ஷின்சான்னு கேக்குறாங்க. ஷின்சானும் அதெல்லாம் விடுங்கம்மா, நீங்களும் வாங்க ஜாலியா இருக்குன்னு சொல்றான். சரின்னு மிட்சியும் அதுல ஏறிக்கிறாங்க. அட இது ரொம்ப நல்லா இருக்கே, ஆனா இதை எப்படி வீட்டுல வச்சுக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹாரியை கூட்டிட்டு வர்றதுக்காக 3 பேர் இந்த பெட்ஷீட்லயே பறந்து போறாங்க. அப்ப ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயினையே சேஸ் பண்ணி போய் ஹாரியை பிடிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹாரி, மிட்சி, ஹீமாவாரி, ஷின்சான் 4 பேருமே அந்த பெட்ஷீட்ல உட்காந்து வானத்தோட அழகை என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஷீரோ மட்டும் ஸ்டார்டிங்ல இந்த பெட்ஷீட்டை பார்த்து பயந்து கொலைக்குது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஷீரோவும் பெட்ஷீட் மேல ஏறி ஃப்ரெண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ணதால நம்ம ஷின்சான் இந்த கீரு மேலேயே ஏறி உட்காந்து ஸ்கூலுக்கு போறான். அப்ப பஸ்ல நம்ம கசாமா இந்த ஷின்சானை எப்ப பாரு லேட்டா வரான்னு புலம்பிட்டு இருக்கான். ஆனா கரெக்டா நம்ம தலைவன் சைடுல பெட்ஷீட்ல பறந்து வந்து வணக்கம் பான்னு சொல்றான். அதை பார்த்த நேனி, கசாமா, மசாவனு 3 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஷின்சானும் இன்னைக்கு நான் தான் ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட்னு வேகமா பறந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் கீருவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு இவன் தான்ப்பா என்னோட பெட்ஷீட் நண்பன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல எல்லாரும் லைட்டா பயத்தோட பாக்குறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் கீரு மேல ஏறி விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் ஷின்சானும் ஃப்ரெண்ட்ஸும் கீரு மேல ஏறி காட்டுக்குள்ளெல்லாம் பறந்து போய் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஷின்சான் கையில ஒரு குட்டி ஆக்ஷன் காமின் பொம்மை இருக்கு. அப்புறம் அன்னைக்கு நைட்டு வீட்டுல எல்லாரும் சாப்பிட உட்காந்துடுறாங்க. ஆனா நம்ம ஷின்சான் மட்டும் சாப்பிடாம அவனோட ஆக்ஷன் காமின் பொம்மையை காணும்னு டாய் பாக்ஸ்ல தேடிக்கிட்டு இருக்கான். அப்ப ஷின்சானும் நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களாமான்னு மிட்சி கிட்ட கேட்க அவங்களும் நான் பார்க்கல ஷின்சான்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஷின்சான், நான் அதை கடைசியா காட்டுக்கு தான் எடுத்துட்டு போனேன், அது அங்கதான் எங்கேயாச்சும் விழுந்து இருக்கணும், வாங்க நம்ம ஆக்ஷன் காமின் பொம்மையை காப்பாத்தலான்னு எல்லாரும் பெட்ஷீட் மேல ஏறி கிளம்பிடுறாங்க. அங்க போன உடனே ஷின்சானும் டார்ச் லைட்டை எடுத்துட்டு, ஆக்ஷன் காமின் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா, நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொம்மை அவனுக்கு கிடைச்சிருது. ஆனா அந்த நேரத்துல பயங்கரமான ஒரு இடி அந்த காட்டுல இருந்த மரம் மேல விழுந்து அந்த இடத்துல நெருப்பு பரவி ஃபாரஸ்ட் ஃபயர் ஆயிடுது. நம்ம ஷின்சானுக்கு என்னன்னே புரியாம அப்படியே கீழே விழுந்துடுறான். அந்த நேரத்துல ஃபாரஸ்ட் ஃபயர் வேற பரவி ஷின்சானை சுத்தி வெறும் நெருப்பு மட்டும் தான் இருக்கு. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா சிக்கன் தந்தூரி ஆயிடுவனே, என்ன யாராச்சும் காப்பாத்துங்க நைனா தாய்க்குளமேனு கத்துறான். ஆனா கரெக்டா நம்ம கீரு பெட்ஷீட் அந்த இடத்துக்கு ஷின்சானை காப்பாத்த வந்துருது. நம்ம ஷின்சானும் அது மேல ஏறி 2 பேரும் தப்பிச்சு போக பாக்குறாங்க. ஆனா போற வழியில பெட்ஷீட் ஒரு மரத்து மேல மோதி கீழே விழுந்துருது. ஷின்சானே விழுந்துடுறான். கீரு பெட்ஷீட் மேலேயே நெருப்பு பத்திக்குது. அச்சச்சோ கீரு, உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன்னு அந்த நெருப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போக வைக்க பாக்குறான். ஆனா நெருப்பு கையை ரொம்ப சுடுறதால ஷின்சானால கீருவை தொட முடியல. அப்ப கரெக்டா ஹாரியும் மிட்சியும் அங்க வந்துடுறாங்க. அப்ப ஷின்சானும் அம்மா அப்பா என்னையும் கீருவையும் எப்படியாச்சும் காப்பாத்திடுங்கன்னு கத்துறான். ஆனா சுத்தி நெருப்பா இருக்கிறதால இவங்களால அந்த பக்கம் போக முடியல. அப்ப நம்ம கீரு நெருப்பு ஷின்சான் மேல படாத மாதிரி அவனை பிடிச்சு ஹாரி கிட்ட அவனை போட்டுருது. ஹாரியும் ஷின்சான்
ஷின்சானை பிடிச்சிடுறாரு. ஷின்சானை காப்பாத்துறதுக்காக தான் மேல நெருப்பு பட்டாலும் பரவாயில்லன்னு கீரு ஷின்சானை காப்பாத்திடுச்சு. இந்த பக்கம் ஷின்சான் கீரு எப்படியாச்சும் இந்த பக்கம் தப்பிச்சு வந்துரு ப்ளீஸ்னு கத்துறான். ஆனா கீரு மேல ஃபுல்லா நெருப்பு பத்தி கீரு அப்படியே எரிஞ்சு போயிருது. நம்ம ஷின்சானும் கீரு என்னை விட்டு போயிடாதான்னு கத்தி அழுகுறான். அதுக்கப்புறம் அங்க ஃபயர் இன்ஜின், ஆம்புலன்ஸ், போலீஸ் எல்லாம் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அணைச்சிடுறாங்க. அப்புறம் போலீஸ் நம்ம ஹாரி கிட்ட இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் எப்படியாச்சுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஷின்சானை பார்த்தா எரிஞ்சு போன கீருவை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஒரு வெள்ளை கலரான இறகு நம்ம கீருக்குள்ள இருந்து வெளியே வந்து அப்படியே பறந்து போகுது. என்னடான்னு பார்த்தா அந்த ஏஞ்சல் அங்கிள் கிட்ட இறகு பறந்து போகுது. அப்ப அவரு கீருவும் கூட இருக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த இறகை எடுத்துட்டு பறந்து போயிடுறாரு. அதை பார்த்த ஷின்சானும் கீரு இன்னும் உயிரோட தான் இருக்கான் அந்த இறகு வடிவத்துலன்னு லைட்டா சந்தோஷமாயிடுறான். இதோட இந்த எபிசோட முடியுது. இப்ப நம்ம இந்த எபிசோட்ல இருந்து ஒரு சின்ன குவிஸ் கேம் விளையாடலாம். நான் உங்ககிட்ட இந்த எபிசோட்ல இருந்து கொஞ்சம் क्वेश्चंस எல்லாம் கேட்பேன். வீடியோல ப்ளே ஆகிற 15 செகண்ட் கவுண்ட் டவுன்குள்ள நீங்க ஆன்சர் கமெண்ட்ல போடலாம். இப்ப குவிஸ் கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷின்சான் அந்த அங்கிளுக்கு சாப்பிட என்ன கொடுப்பான்? ஆப்ஷன் ஏ ரைஸ் பால், ஆப்ஷன் பி ராமன், ஆப்ஷன் சி சாக்கோபி, ஆப்ஷன் டி சுஷி. ஷின்சான் ஹீமாவாரி மிட்சி பெட்ஷீட் மேலே ஏறி யாரை கூட்டிட்டு வர போவாங்க? ஆப்ஷன் ஏ கசாமா, ஆப்ஷன் பி மசாவ், ஆப்ஷன் சி ஷீரோ, ஆப்ஷன் டி ஹாரி. காலையில ஷின்சான் பெட்ஷீட்ல பறந்து போகும்போது சைட்ல என்ன வண்டி போகும்? ஆப்ஷன் ஏ கார், ஆப்ஷன் பி ஸ்கூல் பஸ், ஆப்ஷன் சி ஏரோப்ளேன், ஆப்ஷன் டி பைக். ஷின்சானா அவன் ஃப்ரெண்ட்ஸும் காட்டுக்கு பெட்ஷீட்ல போகும்போது ஷின்சான் கையில எந்த பொம்மை இருக்கும்? ஆப்ஷன் ஏ ஆக்ஷன் காமின், ஆப்ஷன் பி குவாண்டம் ரோபோட், ஆப்ஷன் சி மொய்பி, ஆப்ஷன் டி டெடி பேர். ஷின்சானை கடைசி நேரத்தில் யார் காப்பாத்துவா? ஆப்ஷன் ஏ ஷீரோ, ஆப்ஷன் பி சூப்பர் மூஸ், ஆப்ஷன் சி பெட்ஷீட், ஆப்ஷன் டி ஆக்ஷன் காமின். உங்களுக்கு ஷின்சானை பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.